ரானா ஆண்டாளம்மா 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 என்றே நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்றே நாமம் சொல்லுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். ஆண்டாளம்மா வில்லிபுத்தூர் விட்டு சித்தில் புதல்வியாய் அவதரித்தாள். வில்லிபுத்தூர் விட்டு சித்தில் புதல்வியாய் அவதரித்தாள். எல்லாவித தடைகளையும் பொடி பொடியாயாக்க வந்தாள். எல்லாவித தடைகளையும் பொடி பொடியாயாக்க வந்தாள். ஆண்டாளம்மா 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 என்றே நாமம் சொல்லுவோம். வைகுண்டம் எங்கே என்று நாமம் தேடி ஓட வேண்டாம். வைகுண்டம் எங்கே என்று நாமம் தேடி ஓட வேண்டாம். ஆண்டாளின் திருப்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம். ஆண்டாளின் பொற்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம். வைகுண்டம் அழைத்து செல்வாள், பரமனிடம் பேச வைப்பாள். வைகுண்டம் அழைத்து செல்வாள், பரமனிடம் பேச வைப்பாள். ஆலிங்கனோ செய்ய வைப்பாள், அழகாக சிரித்து நிற்பாள். ஆலிங்கனோ செய்ய வைப்பாள், அழகாக சிரித்து நிற்பாள். ஆண்டாளம்மா 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 என்றே நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்றே நாமம் சொல்லுவோம். ஆண்டவனை ஆண்டு கொண்டாள் எங்களின் ஆண்டாளம்மா. ஆண்டவனை ஆண்டு கொண்டாள் எங்களின் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா ஆ இன்றைய நாள் பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெரும் புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளானோம். அன்பினால் உன் தன்னை சிறிபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். இது ரொம்ப சரணாகதி பாசுரம். இது சரணாகதி பாசுரம்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று என்ன பண்ணிட்டா, நோம்பெல்லாம் நூக்கலை இருந்தால் கூட அவள் என்னோட பெருமாள் கொடுத்துட்டு அவரோட பீத்தக்காய் வாட்டையெல்லாம் கொடுத்துட்டாருன்னு பார்த்தோம். அவள் சொல்லிட்டா, எங்களுக்கு அதெல்லாம் நோம்பெல்லாம் நூக்க தெரியாது, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தோம், நாங்கள் நிலவரையிலே அடைப்பட்டு கிடந்தோம், உன்னை பார்த்துட்டோம், நீ கொடுக்கணும்னு. அதான் சொல்கிறேனே, பக்தி ஜாஸ்தியாக பெருமாள் நம்புக்கு ஒரு அடிமையாகிடுவார் இல்லையா. நம்ம சொன்ன பட்சத்தில் அவர் கேட்பார். அந்த மாதிரி கேட்டாரா, இவளுக்கு மனசு கேட்குமா? உடனே பெருமாள் சொன்னார், சரி கொடுத்துட்டேன், ஆனால் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாராம். அதுவா கிருஷ்ணா, எங்களுக்கு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம். மாடு பின்னாடி தான் போவோம். மாடு கூட ரூட்டு தெரியும், அது டெஸ்டினேஷன் கரெக்டாக ஒரு தடவை அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதே பக்கமே போகும். ஆனால் நாங்கள் மறதி ஜாஸ்தி.
எங்களுக்கு போக தெரியாது. மாட்டு பின்னாடி தான் நாங்கள் போவோம். அது போகிற இடத்துக்கு தான் நாங்கள் போவோம். அந்த மாதிரி போய் அறிவே கிடையாது. ஏன் தெரியுமா அறிவு இல்லை? அங்கே போய் அதுங்க புல்லை பார்த்து மாடு ஓடும். நாங்கள் என் கையில் நாத்திரி சாதம் கட்டினதை எடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சிக்க மாட்டோம். பெருமாளை சேவிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி திருவாராதனை பண்ணிட்டு சாப்பிடணுன்ற ஒரு நியமமும் கிடையாது. காட்டில் உட்காந்து எதை கிடைக்கிறத நாங்கள் ஜாலியாக சாப்பிடுவோம் உட்காந்து. அவ்வளோதான். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குள்ளத்து. அதை தவிர அறிவுனே கிடையாது. நீ என்ன சொல்கிற? உனக்கு நம்பர் கிம்பர் ஒன்றும் தெரியாதான்னு கேட்குற. ஒன்றுமே தெரியாது கிருஷ்ணா. மாட்டை மேய்ப்போமே, எத்தனை மாடுன்னு சொல்ல தெரியும்? ஒரு 50 மாடு வைச்சேன், 20 மாடு வைச்சேன்னு சொல்ல தெரியுமா? ஒன்றும் தெரியாது. கொம்பு எண்ணுவோம். ஒரு மாட்டுக்கு 2 கொம்பு அப்படின்னு எண்ணி நாங்கள் பண்ணுவோம். இல்லை அந்த காலத்தில் பிடிச்சி இந்த 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 வாழை அமைச்சது, இந்த வாழை அப்படி தான் சொல்ல தெரியுமே தவிர நம்பர்லாம் சொல்ல தெரியாது எங்களுக்கு. சரி, ஒன்றுமே இல்லை, நான் இப்படி உங்களுக்கு எப்படி அருள் கொடுக்கறது அப்படின்ட்டு இப்போ கேட்குறாராம் கிருஷ்ணர். நீ தானே எங்களுக்கு அப்படி மட்டும் சொல்லிடாத. நீ என்றைக்குமே எப்படின்னா, மேலேந்து கீழே தண்ணி எப்படி பாய்ச்சி ஓடி வருதோ, உன் கருணை எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், மேலேந்து கீழே வரும். பள்ளமான இடத்துல தானே தண்ணி ஓடி வர மாதிரி உன் கருணை எங்களை மாதிரி ஒன்றும் இல்லாத கேஸுக்கு தான் வரும். அது எங்களுக்கு தெரியாத போகாதுன்னு நினைக்காத. கண்டிப்பாக உன்னோட கருணையை நம்பி தான் நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையும். அப்படி புண்ணியமா? அந்த மாதிரி புண்ணியம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கிருஷ்ணா? நாங்கள் நம்ப மாட்டோம். நீ எங்களுக்கு எங்களோட அந்த கம்சனை கொல்ல வந்தேன், தீயவர்களை அழிக்க வந்தேன், தேவர்களை காப்பாற்ற வந்தேன், அதெல்லாம் நாங்கள் பொய்ன்னு சொல்கிறோம். ஐயோ, பின்ன நான் எதுக்கு வந்தேன்? எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. எதுக்கு தெரியுமா கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கரா ககன சௌரபம் பீதசேலத்ருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்ச தம்சுமணி நோபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீச கலையாமஹே. இதுக்கு தானே எல்லாம் உன்னை விசேஷமாக எங்களெல்லாம் அலங்கரிச்சுட்டு எல்லாருக்கும் ஒன்று கிருஷ்ணர் கும்பலோட கோவில் எல்லாருக்கும் எங்ககிட்ட தான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்ட்டு நீ எவ்வளோ அழகாக இருந்த. சந்தனெல்லாம் பூசிட்டு நறுமணத்தோட தங்க ஒட்டியானெல்லாம் போட்டுட்டு நாங்களாமல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இவ்வளோ சல்லாபம் பண்ணோம், ராசலீலையெல்லாம் பண்ணோமே. அதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதுக்கு தானே நீ எங்ககிட்ட எங்கள் குலத்தில் ஒரு மாடு மேய்க்கிற வாழ்க்கை நீ அப்படின்னா இதோட புண்ணியம் எங்களுக்கு என்னப்பா வேணும்? பிறவி பெரும் புண்ணியம் யாமுடையும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் வேண்டாம், நாங்கள் தான் ஒரே குறை. ஆமாம், அப்போ அப்படின்னா இன்னும் கிருஷ்ணர் கேட்குறாரு. ஆமாம், குறை. அப்போ நீங்களாம் எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? ஆனால் நீ அவசரப்படாத கிருஷ்ணா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு எங்களுக்கு குறை இருக்குது. ஆனாலும் உன்னோடு இந்த உறவை எங்களால் ஒழிக்க முடியாது. அப்படியா? ஏன் உனக்கு தெரியாத கிருஷ்ணா? 9 விதமான பாவம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்மளோட சம்பந்தம் என்னென்ன தெரியுமா இருக்குது? பித்ருபாவம் சம்பந்தம் இருக்குது. நீ தான் அப்பா, நாங்கள் தான் குழந்தை. ரஷக பாவம் இருக்குது. காப்பாற்றப்பட வேண்டியவர் நாங்கள், காப்பாற்றப்பட வேண்டியவன் நீ. சேஷன் சேஷி பாகம் இருக்குது. நானும் உங்களோட மிச்சமான உணவு நாங்கள். அதனால் நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்புறம் பத்ரு, அந்த பர்த்தா பத்னி, அந்த உறவு இருக்குது. நீ தான் என்னோடய கணவன். அப்புறம் நேய ஞாத்து பாவம், அதாவது சுவாமிக்கு சொத்து நீ தான், நான் உன்னோட சொத்து தான் அப்படின்ற பாவம். அப்புறம் ஆதார ஆதேய பாவம், நீ தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்புறம் ஷரீர ஆத்மா பாவம். அப்புறம் போக்கியம் அந்த எனக்கு எல்லாமே, நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே உனக்கு ஒரு போகமான ஒரு பொருள் தான். நாங்களே உங்களுக்கு ஒரு போக பொருள் தான். ஸோ இத்தனை சம்பந்தம் இருக்கே, உனக்கு தெரியாதா கிருஷ்ணா? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழியாது. இதனால் எத்தனை ஜென்மாந்திரமோ உனக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு பிடிப்பு. இந்த ஜென்மத்தில் அங்கே அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கையோ எல்லாமே இந்த ஜென்மம் மட்டும்தான். ஆனால் வழியே நீ தானே இத்தனை சொந்தமாகவும் எனக்கு இருக்க. இந்த பாரு, ஏதோ சின்ன குழந்தைங்க அன்பினால் உந்தன்னே சிரிப்பேர் இழைத்தனும் உனக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னை தப்பாக கூப்பிட்டுட்டீங்க.
ஆமாம், தப்பாக தான் கூப்பிட்டுட்டோம். ஏன் தெரியுமா? நாராயணனே நமக்கே பரில் தருவான்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்நியமாக ஆக்கிட்டோம்ல நாராயணன்னு சொல்லிட்டு. கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நாங்கள் கூப்பிட்ருக்கணும். தப்பு தான்ப்பா. உன்னை கோவிந்தான்னு கூப்பிடல, நாராயணா அப்படின்னு சொன்னோம். பார்க்குடல் தொண்டை பரமநடி போற்றி அப்படின்னு, ஆழிமலை கண்ணா அப்படின்னு இப்படிலாம் நாங்கள் கூப்பிட்டுட்டோம். தப்பாக நினச்சிக்காத. நீ கோவிந்தா. கோவிந்தா தான் சௌலபியமாக பழக்கக்கூடியவர் இல்லையா? ஆட்டேன் கோவிந்தன் பசுக்களை பராமரிப்பன் இல்லையா? எங்களோட ஒருத்தனாக வரும்போது இன்னும் கோவிந்தான் தான் சொல்லியிருக்கணும். நாராயணான்னு அறியாத பிள்ளைகளானும் அன்பினால் உன் தன்னை சிரிப்பேர் இழைத்தனவும். அதுக்காக எங்களை பற்றி கோச்சிக்காதப்பா. வா, நீ கொடுக்கணும் பாரு. கொடுப்பியா? உன்னோட கருணை எப்பேற்பட்டது அப்படின்னா, குகனை பார்த்து நீங்கள் சொல்ல தெரியுமா? குகன் எப்போ சொல்லியிருக்க. இது திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் இருக்குது. பெருமாளுக்கு அந்த ஏழன் எழியல்ன்ற வித்தியாசமே கிடையாதான். ராமன் சொன்னார் குகன் கிட்ட, என்னோட தம்பி உன் தம்பி, என்னோடய மனைவி உன்னோட ஃப்ரெண்டுண்டா. யாருன்னா அப்படி சொல்லுவாளா? மகாராஜாவோட பத்னியை போய் உன்னோட ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃபிஷர் மேனை போய் சொல்லுவாளான்னு சொன்னாராம். நாங்கள் 14 கழிச்சு வந்துடுறோம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, என்னோடய தம்பி உன்னோட தம்பி, என்னோடய மனைவி உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான்னா அது எப்பேற்பட்ட ஒரு சௌலபியம் பாருங்கள். அப்படின்லாம் நினைக்க முடியுமானா கர்வம் இல்லாதவர். குச்சேலன் பாருங்கள், ஒரு கந்த துணியில் அந்த துணியை மறைக்கிறதுக்கு குட்டி குட்டி குட்டியாக போட்டு திருண்டு அவள் எல்லாத்தையும் கடனை வாங்கி கொடுத்துருக்காரு. ஞாபகமாக பெருமாள் கேட்குறாரு, எனக்கு எதாவது எடுத்துன்னு வந்திருக்கியான்னு. இல்லைன்னு மறைக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட மாளிகை அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பயம் வந்துடுது. அவரோட இருப்பேங்க, நம்மளோட இருப்பேங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் பழசெல்லாம் பேசி சாந்திபினி ஆசிரமத்தில் என்ன நடந்தது எல்லாம் பேசிவிட்டு அவரோட அவளை தானாக பிடுங்கி சாப்பிட்டுட்டார். ஏன்னா அதான் நம்ம என்றைக்குமே அவருக்கு குறை ஒன்றும் இல்லை இல்லையா? நம்ம குறையாக இருந்தால் கூட மன்னிக்கிற தன்மை, அதுதான் அவருக்கு குறையில்லை. குறையில்லைன்னா அவருக்கு சீரும் சிறப்பும் மிக்கவர் தான். அதில் ஒரு நமக்கு சந்தேகம் கிடையாது. அவருக்கு குறையில்லை அப்படின்னா நம்மளோட குறையை அவர் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதான் சொன்னோம் தெரியுமா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. நம்ம கூடியவரோட குறையெல்லாம் பார்க்க மாட்டார். நம்ம தப்பாக நினச்சிக்கொண்டா நமக்கு அறிவு கிடையாது, நமக்கு அது தெரியாது, ஸ்ருதி பண்ண தெரியாது, ஸ்லோகம் சரியாக தெரியாது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட குறைஞ்சபட்சம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, பாஷ்யம்னா சுட்டு போட கூட வராது, சமஸ்கிருதம் வாயில நுழையல, சுவைக்க தெரியல, பூஜை பண்ண தெரியல, இந்த மாதிரி தெரியல அதெல்லாம் விட்டுருங்க. என்ன தெரிஞ்சிருக்கு தெரியுமா? ஆசை இருக்குல்ல, பெருமாளை அடையணும், கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான், நமக்கு நல்லது பண்ணுவான், நம்மளை கைவிட மாட்டான், நமக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும், அவர் குறைவு இல்லாதவர், நம்ம குறைய பார்க்க மாட்டார், அந்த நம்பிக்கை இருக்குது கிடையாதா? இருக்குது இல்லை, அந்த நம்பிக்கை இருக்குது இல்லை, அவ்வளோதானா? அது இருந்தால் போரும் இறைவா நீ தாராய் பறையலோ ரம்பாவாய். ராமானுஜ சுவாமி என்ன சொன்னார்? ஆசைப்பட்டவர்கள்லாம் பெருமாள் கிடைப்பார். சமாஷணம் பண்ணி விட்டார்ல, எல்லாரும் வைஷ்ணவா, எல்லாரும் பெருமாள் அடையலாம், என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் பெருமாள் நாமத்தை மட்டும் விடாத சொல்லிகிட்டு இருக்கோன்னார்ல யார்? ராமானுஜ சுவாமி. அதே மாதிரி கறவைகள் பின் சென்று காணும் அவர் பின்னாடியே நம்ம போகலாம். அறிவில்லை, அவர் பின்னாடி நம்ம போனால் கூட போகிறோம், பெரிய புண்ணியம் அதுவே. அந்த குறையில்லாத நம்ம ராமானுஜ சுவாமி என்ன பண்ணுவார்னா, நம்மளோட குறைகளெல்லாம் பொறுத்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட சீரி அருளாத நமக்கு பறை கொடுப்பார். வைகுண்டம் அப்படின்ற பறையை அவர் வாங்கி கொடுப்பார். அப்படிங்கிற கூட சுவாபதேவசத்தில் சொல்கிறது ராமானுஜ சுவாமியை பற்றி. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு சரணாகதி பாசுரம், அற்புதமான பாசுரம். நம்மளோட காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுடலாம். நமக்கெல்லாம் பெருமாள் கிடைக்க மாட்டார், அவ்வளோதான். அந்த மாதிரி இனத்தை தூக்கி அடிச்சிடுங்க. ஏன் கிடைக்க மாட்டார்? ஆசை இருக்குல்ல, அடையணும்னு ஆசை இருக்குல்ல, சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, ஆனந்தமாக வாழணும்னு, நிம்மதியாக நம்ம வாழணுன்ற எண்ணம் இருக்குல்ல இல்லையா? பெருமாள்னு ஒருத்தர் இருக்கான்னு உணர்றீங்களே, அந்த பாவமே போதும் நம்மளை எங்கேயோ கொண்டு சேர்த்துரும். அவர்கிட்ட காலடியில் வைகுண்டத்துக்கே சேர்க்கும். அப்படிங்கிறத ஆண்டாளம்மா தான் அடித்து சொல்கிறா. இந்த சரணாகதி பாசுரத்தை இன்னொரு தடவை சொல்லிவிட்டு, ஏன்னா இதுவே இன்னொரு தடவை சொல்கிறதில்ல, இதை இன்னொரு தடவை சேவிச்சுட்டு இதை முடிச்சுக்கலாம். கறவைகளில் பின் சென்று கானம் சிறுந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குள்ளத்து உந்தன்னை பிறவி பெரும் புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா ஒருவேல் எனக்கென ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளானும் அன்பினால் சிறு பேர் அழைத்தனும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையிலையோ ரம்பாவாய். ஆண்டாள் திருவடியே சரணம். அவள் இதையே தான் சொல்லியிருக்கா. அவள் சரணாகதியை பிடிச்சிக்கலாம், எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். எல்லா குறையும் இல்லாத நம்ம குறையெல்லாம் போக்கி நிமிஷமாக அவள் அருள் பார்வைப்பட்டு நம்ம குறையெல்லாம் போக்கி நம்மளையும் ஆனந்தமயமாக ஆக்கி பெருமாள் கிட்ட சேர்த்துருவான்ற நம்பிக்கையோட அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இது. ஆண்டாள் திருவடியே சரணம் எழுதுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் வாய் தான் வலிக்குது சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா இது ஒரு ஆன்மீக சேனல். என்ன தான் நான் கூவி பெருமாளை பற்றி சொன்னால் கூட கேட்குறவா தான் கேட்பா. அந்த மாதிரி கேட்குறவா தான் இதை கொஞ்சம் இந்த சேனலை டெவலப் பண்ணி விடணும்.
சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.